பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்திலே சுவாமி தேர் சிவபெருமானுக்குரிய ஒரு நாள். இன்றைய நாளிலே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சிவாலயங்களிலுமே சிவபெருமானுக்கு விசேட வழிபாடுகளும் வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் மகா சிவராத்திரி, சிவபெருமானுக்குரிய ஒரு நாள். இன்றைய நாளிலே உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சிவாலயங்களிலுமே சிவபெருமானுக்கு விசேட வழிபாடுகளும் பூசைகளும் நடைபெறும். அந்த வகையிலே கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். கடந்த வருடமும் இதே ஆலயத்துக்கு இரவு வேளைகளில் வந்து காணொலிகளை பதிவேற்றியிருந்தேன். இப்பொழுது பகல் வேளையில் காலையில் வந்திருக்கிறேன். 3 தேர்கள் இந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேரிலே சுவாமி வீதி உலா வருகின்ற காட்சியையும் பதிவு செய்வதற்காக வருகை தந்திருக்கிறேன். என்னுடைய காணொலிகளை இப்போ தான் நீங்கள் முதல்ல யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதாக இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய எந்த ஒரு காணொலிகளையும் நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ளே வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏராளமான பக்தர்களை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காணொலியை நான் பதிவு செய்ய ஆரம்பித்த வேளைகளில் கணிசமான அளவு பக்தர்களே காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நிறைய பேர் ஆலயத்துக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதான் முதலே சொல்லியிருந்த நான், வசந்த மண்டப பூஜைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஓம் நமச்சிவாய. இலங்கையில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற 5 ஈச்சரங்களில் ஒன்றாகும் இந்த கீரிமலை நகுலேஸ்வரம். இந்த ஆலயத்தினுடைய வாசலிலேயே ஆலயத்தினுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்று சுவாமி வெளி வீதி வருவதற்குரிய ஆயுதங்கள் செய்யப்படுகிறது.
எழுந்தருளி இந்த திருக்கோயிலை எழுந்தருளி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற இந்த புண்ணியமான திருநாளிலே இந்த ரதபவனி விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அங்கே சோமஸ்கந்த மூர்த்தியாக எம்பெருமான் அந்த திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார். வேளமாட்டு விநாயகர், விக்கிரங்களை வேறறுக்கின்ற விநாயகர், அந்த முதற்செயமாக இருக்கிற விநாயகப் பெருமான் முன்னாலே செல்ல அந்த மாலை பொழுதிலே இந்த ஆலயத்திலே ரத உற்சவம் என்பது மிக விமர்சையான ஒன்றாக நடைபெறுகிறது. இந்த வேளையிலே நாம் இந்த ஆலய சூழலிலே நிற்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று இறைவனுடைய அழைப்பு இல்லாமல் ஆலயத்திலே நாங்கள் வந்துவிட முடியாது. இந்த பொழுது இந்த காலை நேரத்திலே இந்த ரதபவனியை காண்பது என்பது இந்த மனித பிறவி, நாம் எடுத்த பிறவியினுடைய பயன் பெற்றுவிட்டோம் என்று எண்ணத் தோன்றுகிறது. அப்பர் சுவாமிகள் பிள்ளை மாநகரத்திலே இருக்கிற ஆரவெல்லாம் செல்லைக்கூத்தனாக இருக்கிற ரோஜ பெருமானை கண்டு சிறவிக்கின்ற பொழுது அந்த எல்லையெல்லாம் பரம்பொருளாக இருக்கின்ற ஆரவெல்லாம் செல்லைக்கூத்தனுடைய அழகை பார்க்கிறார். எல்லையில்லாத அழகு, மாசற்ற அழகு. அந்த அழகை பார்த்தவுடனே திருமுறையிலே பதிவு செய்கின்றார். குனித்த உருவமும் கோவை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பணித்த சடையும் பகலம்போல் மேலையும் வாழ் வெண்ணரும் இனித்த முறையை எடுப்பதற்காக ஒவ்வொரு அடியவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்தினரை அறியாத மூக்கரோர் முயல்வேனை பக்தினரை அறிவித்து பலவேகள் பாரம் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணை ஆண்டை என்று மணிவாசகர் அச்சோப்பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவாசகத்தில் சொல்லுகிறார். புத்திக்கு போகின்ற வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற என்னை இறைவனே வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். புத்தினரை அறியாத மூக்கரோட முயல்வேனை பக்தி நிறைய அறிவித்து பலவினைகள் பாரம் மன்னம் பெருமானுடைய திருத்தேர் காண்பதற்கு, இந்த புண்ணிய சேத்திரத்திலே வந்து சேர்வதற்கு எத்தனையோ அருளாளர்கள், எத்தனையோ சித்தர்கள் இந்த புண்ணிய சேத்திரத்திலே நடமாடி இருக்கிறார்கள். இந்த சேத்திரத்திலே வந்து பல 48 மண்டலங்களாக இங்கே தவம் செய்து எத்தனையோ சித்தர்கள் நம்முடைய இவருடைய திருவிழாலே பல சித்துக்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணிய பூமி இந்த சேத்திரத்திலே கூடியிருந்து இந்த தேர் திருவிழாவை காண்பதற்கு நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். எப்பொழுது எம்பெருமான் அடியார்கள் புடைசூழ வேத பாராயணம் சகிதமாக மங்கள வாத்திய இசைக்குழு சகிதமாக அடியார்களுடைய அரோகரா அரோகரா என்ற அந்த ஒளியோடு எம்பெருமான் அந்த திருத்தேருக்கு எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை நாம் காணுகின்றோம். என்ன சொற்ப வேளையிலே இந்த வீதியிலே 2026ஆம் ஆண்டினுடைய கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலுடைய தேர் திருவிழா மிக விமர்சையாக ஆன்மீக உணர்வோடு இங்கே நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் அறிய தருகிறோம். எங்கு பார்த்தாலும் அடியவர்கள் திருக்கூட்டம் எம்பெருமானை செவித்த வண்ணமாக இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள்
பெருமானே. அதாவது இன்று என்னுடைய ஆலயங்களில் எல்லாவற்றிலுமே இந்த சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு இன்றைய அந்த கால பூஜைகள் அதோடு சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு எத்தனையோ விதமான அருள் கடாட்சங்களையும் அற்புதங்களையும் அருள் லீலைகளையும் வெளிப்படுத்தும் முகமாக எல்லா சிவ ஆலயங்களிலும் பூஜை புனருத்தாரணங்கள் திருவிழாக்கள் அதாவது எத்தனையோ விதமான சொன்னார். அது ஒரு அற்புதம். அருளாட்சி திருவருள் காட்சியை நாங்கள் காண்பதற்கே இந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு இறைவன் எங்களுக்கு அறிவு தாழ்வான புறத்தல் அறிவு அதனிலும் பரிவு என்ற அந்த பெருவாக்கு அமைவாக பிரதேசத்து மக்கள் எத்தனையோ உடல்களை துன்பங்களை சுமந்தவாறு இருந்தார்கள். எத்தனையோ விதமாக அவயங்கள் துண்டிக்கப்பட்டிருந்த வேளையிலும் எம்பெருமான் எங்களை இந்த விதமாக பாலித்து நத்தம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு போடுமே அந்த வானுயர்க்கத்தை அடியார்கள் புடைசூழ மெல்ல அசைந்து இந்த ஆண்டினுடைய ரதபவனி மிக கோலாகலமாக நடக்கிறது. சிவராசா நவனிதன் அவர்கள் திருமுறை பாராயணம் செய்வார். மகா சிவராத்திரி தினத்தன்று பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்திலே சுவாமி தேரிலே வீதி உலா வந்த காட்சியினை கண்டீர்கள்.